வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த செஷன்ல நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, எஸ்டர்டே ஐ எக்ஸ்பிளைன் ஸ்டாட்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக் கீவேர்டு, மெத்தடு, பிளாக் எல்லாமே பார்த்தோம். பட் அதை நான் இன்னும் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்டை பத்தி பார்க்க போறோம். அண்ட் தென் polymorphism பத்தி நம்ம learn பண்ண போறோம். Let's wait for another 1 minute for others to join and then we will start the session. Okay, let's start our session. First வந்து static என்ற keyword பத்தி learn பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு new package create பண்றேன். New package static package. ஓகே, இந்த பேக்கேஜ்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நார்மல் கிளாஸ் கிரியேட் பண்றேன். Java class. The name should be static demo. Okay. And then another class main.demo create பண்றேன். Sorry, main class create பண்ணிக்கிறேன். Okay. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் இருக்கு இல்லையா, அந்த கீவேர்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாட்டிக் டெமோன்ற கிளாஸ்ல நான் சிம்பிளி ஒரு 3 வேரியபிள்ஸை டிஃபைன் பண்றேன். இன்ட் சாரி, இப்ப மொபைல் போன்னு வச்சா ஸ்ட்ரிங் மொபைல் பிராண்ட், ஆஃப்டர் தட் அதோட பிரைஸ், அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் இப்ப மொபைல் போன் என்னன்னு சொல்லுவோம், மொபைல் போன் ஆர் ஸ்மார்ட் போன் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நான் வந்து ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இப்ப கொடுத்ததுக்கு அப்புறமா இதையெல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். பப்ளிக் வாய்ட் print off. ஓகேங்களா, இந்த print off மெத்தட்ல நான் சிம்பிளி என்ன பண்ண போறேன், system.out.println ஃபர்ஸ்ட் எனக்கு மொபைல் போனோட பிராண்ட், தென் அதோட பிரைஸ், அதோட நேம் வந்து தெரியணும்னு சொல்லிட்டு நான் உள்ள கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பிராண்ட், எந்த வேரியபிள், பிளஸ் பிராண்ட், ஆஃப்டர் தட் பிரைஸ், சோ பிரைஸ் ஸ்பேஸ் கோலன் பிளஸ் பிரைஸ், அதுக்கு அடுத்து நேம். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுல நார்மலா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி தென் அதை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்டாட்டிக் டெமோன்ற கிளாஸுக்கு இந்த மெயின்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஃபார் திஸ் நான் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் args static demo is equal to static demo. Okay fine. இப்ப நான் இந்த டெமோவோட ஃபர்ஸ்ட் எந்த பிராண்ட்ல வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். எந்த பிராண்ட்ல வாங்கியிருக்கேன், which is of Samsung. ஓகே, ஆஃப்டர் திஸ் demo.price வந்து 10,000 சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்து demo.name which is equal to, இதை நான் பேசிக்கா ஸ்மார்ட் போன் சொல்லுவேன். ஸோ ஸ்மார்ட் போன். ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்ப எகைன் இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, இட் இஸ் demo1 வச்சுக்கிறேன். இப்ப இது வந்து சாம்சங் இல்ல, வேற ஏதாச்சும் எக்ஸாம். ஓகே, இல்ல ஐக்யூ. தென் வந்து இதோட பிரைஸ் வந்து 20,000 வச்சிடறேன். தென் இட் இஸ் ஆல்சோ a ஸ்மார்ட் போன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வாங்கின 2 போனுமே ஸ்மார்ட் போன் which is காமன். இப்ப நான் இது 2 ஆப்ஜெக்டையும் பிரிண்ட் பண்றேன். demo.print and then demo1.print. இட் இஸ் a நார்மல் ஒன் தான். நான் நார்மலா ஒரு கிளாஸ் எழுதி அதுல சிம்பிளி என்ன பண்ணிருக்கேன், பிரிண்ட்ன்ற மெத்தட் கொடுத்திருக்கேன். இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா demo1.print demo.print
ஏன் டெமோ ஒன் டாட் பிரிண்ட்டுக்கு வந்து நல்னு வந்திருக்கு? சாரி, ஹியர் வந்து நான் டெமோ ஒன்னு கொடுக்காம டெமோன்னு கொடுத்துருக்கேன். அந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள் தானே எனக்கு வேல்யூ தானே செட் பண்ணும். சாரி. ஓகே, இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிராண்ட், பிரைஸ், ஸ்மார்ட் போன் எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்மார்ட் போன்ன்றது வந்து இப்ப நான் எந்த போன் வாங்கினாலும் இந்த ஜெனரேஷன்ல நம்ம வாங்குறது எல்லாமே ஸ்மார்ட் போன் தான். சோ instead of making this variable as an object variable, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா செட் பண்றதுக்கு பதிலா இந்த ஸ்டாட்டிக் டெமோன்ற கிளாஸ்ல யாரு எப்போ இந்த நேம்ன்றத கூப்பிட்டாலும் எனக்கு ஒரே வேல்யூ தான் வரணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்றேன்னா சிம்பிளி ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு கொடுக்குறேன். ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இங்க ஸ்பேசஸ் எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டு இந்த மெயின்ல நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி ஒரு ஸ்மார்ட் போன் டெமோ டாட் நேமுக்கு ஸ்மார்ட் போன் கொடுத்துறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பாப்போம், லெட்ஸ் see what happens. இப்ப நான் இதை ரன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா நான் டெமோன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு தான் ஸ்மார்ட் போன் கொடுத்தேன். ஆனா டெமோ ஒன்னுக்கும் ஸ்மார்ட் போன் அப்ளிகபிள் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது நீங்க எத்தனை டைம் கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, சாரி எத்தனை டைம் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, இட் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட், இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த கிளாஸ். அதனாலதான் இப்ப நீங்க ஒன்ஸ் இந்த வேரியபிளுக்கு வேல்யூ டிஃபைன் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபிட் ஆகல, ஹோல் கிளாஸுக்கும் ஃபிட் ஆகுது. ஓகேங்களா? சோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் பிஹைண்ட் த ஸ்கிரீன் வித் த கீவேர்ட் ஸ்டாட்டிக். அப்ப நான் ஸ்டாட்டிக்னு கொடுத்துட்டா நான் என்ன சொல்லிட்டேன், irrespective ஆஃப் ஆப்ஜெக்ட் அது எதுக்காக இருக்கு, கிளாஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்ப நம்ம வந்து டெமோ டாட் நேம்னு அப்போ ஒரு எல்லோ லைன் வந்திருக்கு. அந்த எல்லோ லைன் மேல ஹோவர் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன காமிக்குதுன்னா ஸ்டாட்டிக் மெம்பர் ஸ்டாட்டிக் பேக்கேஜோட ஸ்டாட்டிக் டெமோன்ற கிளாஸோட நேமா வயா அக்சஸ் பண்ணணும். ஆனா வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஆப்ஜெக்ட் வயா அக்சஸ் பண்ணிருக்கீங்க. ஆப்ஜெக்ட் வயா அக்சஸ் பண்றது தப்பான்னு கேட்டா கிடையாது, which doesn't throw us error, but it is on a class level. அதனால நீங்க ஆப்ஜெக்ட் வயா த்ரோ பண்றதுக்கு பதிலா கிளாஸ்ல இருந்து கால் பண்ணலாம். இப்போ இன்னொன்னு என்னன்னா, நான் இங்க டெமோ ஒன் டாட் ஸ்மார்ட் போன் சொல்லிட்டு நேம்னு சொல்லிட்டு டச் போன் கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப நான் இதை ரன் பண்ணா லாஸ்ட் அப்டேட்டட் வந்து டச் போன். அப்ப என்ன ஆகும்னா இங்க டச் போன்ன்றது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? இதுல இருந்து என்ன தெரியுது, இஃப் யூ ஆர் கிவிங் அ ஸ்மார்ட் போன், ஐ மீன் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து irrespective ஆஃப் ஆப்ஜெக்ட், இட் இஸ் accessible ஓவர் த கிளாஸ். அதனால இதோட மெமரி ஆல் ஓவர் த கிளாஸ் இருக்கிற காட்டிக்கு இட் இஸ் ஷேரிங் த டேட்டா ஃபார் த ஹோல் கிளாஸ், நாட் ஃபார் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இப்ப நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னா irrespective ஆஃப் டூயிங் வித் ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணுனா ஸ்டாட்டிக் டெமோன்றது தான் கிளாஸ் நேமா, அந்த கிளாஸ் நேம் வழியா ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் நான் ஸ்டாட்டிக் டெமோ டாட் நேம் இல்ல பிராண்ட்னு சொல்லி கொடுத்தேன்னா என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. வை? பிகாஸ் இட் இஸ் அ non-static variable and it is not depending on the class, it is an object level. ஆனா ஸ்டாட்டிக்னு கொடுக்கிறது கிளாஸ் லெவல். அதனாலதான் நான் கிளாஸ வச்சே கால் பண்ணா, ஆப்ஜெக்ட வச்சு கால் பண்ண கூடாதான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. we can call, but the main thing is we can directly call it by a class. அப்படி நீங்க கால் ஆப்ஜெக்ட் வழியா கிளாஸ் பண்ணா சிம்பிளி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா எல்லோ லைன், அந்த மாதிரி கம்பேர் நமக்கு வந்து இஷ்யூ இருக்குன்னு சொல்லும். அதனால எந்த எரரும் த்ரோ பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டாப் ஆகாது. ஓகேங்களா? ஸ்டாட்டிக்னா என்ன, ஹோல் கிளாஸும் அந்த வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணும். அதோட வேல்யூ ஒன்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த கிளாஸுக்கு கிரியேட் பண்ற எல்லா ஆப்ஜெக்ட்லயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இட் இஸ் நாட் ஃபார் த சிங்கிள் ஆப்ஜெக்ட், ஃபார் த ஹோல் கிளாஸ். அதனால நீங்க என்ன சேஞ்ச் அந்த கிளாஸுக்கு பண்ணாலும், சாரி என்ன சேஞ்ச் அந்த வேரியபிளுக்கு பண்ணாலும் it will reflect to the all the objects created on that class. ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டாட்டிக். இப்போ ஸ்டாட்டிக்
இங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் void printன்றது which is a non-static method, but non-static methodக்குள்ள we can give a static variable. It is a static variable. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா வந்து if you are fresherனா இந்த மாதிரி confusing questions வந்து கண்டிப்பா கேட்பாங்க. Inside a non-static method we can use a static variable. ஓகே, எஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ன்றது கிளாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு, which is not depending on an object. கிளாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது கண்டிப்பா அதோட வேல்யூ வந்து ஆப்வியஸா சேமா தான் இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் ஸ்டாட்டிக் வேரியபிள நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள யூஸ் பண்றோம். ஆஃப்டர் திஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாட்டிக் மெத்தட் பார்க்க போறோம். ஓகேங்களா, நம்ம டே 1ல இருந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். அப்ப அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்ல அந்த ஸ்டாட்டிக்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஸ்டாட்டிக்னு போட்டு வேரியபிள் கிரியேட் பண்ணப்ப ஸ்டாட்டிக் நான் என்னன்னு சொன்னேன், which is depending on the class level. அத நான் ஆப்ஜெக்ட வச்சு கால் பண்ணுமான்னு கேட்டா இல்ல, ஆஸ் அ கிளாஸ் லெவல்ல நான் கால் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இப்போ ஏன் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ARGSல அந்த ஸ்டாட்டிக்ன்றது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் அ ஜாவா ப்ரோக்ராமர் நமக்கு தெரியும் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் அ ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன். இப்போ ஜாவால எல்லாமே ஆப்ஜெக்ட் பேஸ்ல தான் ஒர்க் ஆகும். இஃப் திஸ் மெத்தட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் மெத்தட், தென் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இந்த என்ட்ரி பாயிண்ட்க்கு யார ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவா? அதனாலதான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல அந்த ஸ்டாட்டிக் இருக்கு. ஸ்டாட்டிக்ன்றது நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட் அவே வித் கிளாஸ் லெவல்லே என்னால கால் பண்ணிக்க முடியும். இப்ப நான் இந்த ஸ்டாட்டிக் டெமோன்ற கிளாஸ்ல நான் ஒரு மெத்தட் எழுதுறேன், பப்ளிக் static, which is going to return me a string hello world. Okay, inside this return hello world ன்னு கொடுத்தறேன். இப்போ இந்த மெயின் கிளாஸ்ல நான் இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு ஆப்ஜெக்ட் மூலமா தான் கால் பண்ண முடியுமான்னு கேட்டா, இப்ப நான் வந்து கால் பண்றேன் demo dot hello world. ஓகே, இப்ப நான் இந்த டெமோ டாட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்கும் போது இங்க அந்த எல்லோ லைன் எகைன் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் மெம்பர் நீங்க வந்து ஸ்டாட்டிக் மெம்பர் ஆக்சஸ்ட் வயா இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்டாட்டிக் பேக்கேஜ்ல ஸ்டாட்டிக் டெமோன்ற கிளாஸ்ல ஹலோ வேர்ல்டுன்றது ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர். அத நீங்க வந்து இன்ஸ்டன்ஸோட ரெஃபரன்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. ரிசல்ட் வந்து ஸ்டாட்டிக் டெமோ ரிசல்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் டெமோ டாட் ஹலோ வேர்ல்ட் இஸ் இக்னோர்ட், விச் மீன்ஸ் அதாவது இன்ஸ்டன்ஸோட ரெஃபரன்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ்னா என்ன, இந்த கிளாஸுக்கு நீங்க கிரியேட் பண்ணிருக்க ஆப்ஜெக்ட் மூலமா கால் பண்ண ட்ரை பண்றீங்க ஸ்டாட்டிக் மெம்பர்ன்னு சொல்லுது. இப்ப இத ரன் பண்ணா எனக்கு ஆப்வியஸா எரர் எல்லாம் எதுவுமே த்ரோ பண்ணாது. ஆனா என்னன்னா which should be inside a system.hello world, system.out.println நான் straight away கொடுத்துட்டேன், system.out.println. ஓகே, இப்ப இதை நான் ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு, எனக்கு எந்த எரருமே த்ரோ பண்ணல. பட் the main reason for creating a static method என்ன அப்படின்னா, instead of creating a object and calling it, நான் straight away class மூலமாவே கால் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட purpose. இப்ப நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம சிம்பிளி கிளாஸ் லெவல்ல கால் பண்ணா அந்த லைனும் இருக்காது அண்ட் தென் எரரும் வராது. we can easily access. இந்த ஸ்டாட்டிக் இல்லாத நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எதையுமே நம்மனால straight away from the class கால் பண்ண முடியாது. ஓகேங்களா, why அப்படின்னா ஜாவால எல்லாமே ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் பெர்ஃபார்ம் ஆகும். if you want to call a method நம்ம கண்டிப்பா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் கால் பண்ற மாதிரி இருக்கும். பட் there is an exception. இப்ப நீங்க ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேணாம், straight away with the class நீங்க அந்த மெத்தடை கால் பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள கால் பண்ண முடியுமானா கால் பண்ணலாம், அது எந்த எரரும் த்ரோ பண்ணாது. இப்ப நான் இந்த மெத்தட பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு பிரிண்ட்னு சொன்னதையும் இங்க பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் பிரைஸ் எல்லாம் வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், அந்த இடத்துல நமக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஏன் இந்த எரர் த்ரோ பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைஸ் நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள ஸ்டாட்டிக் வேரியபிள கால் பண்ண முடியும், ஆனா ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள நான் ஸ்டாட்டிக் வேரியபிள ஏன் கால் பண்ண முடியாதுன்னு கேட்டா, சிம்பிள், இந்த ஸ்டாட்டிக்ன்றது கிளாஸ் லெவலான வேரியபிள், ஆனா இந்த நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்ப இந்த ஸ்டாட்டிக் மெத்தட நான் ஸ்ட்ரெயிட்டாவே எப்படி கால் பண்ணுவேன், சிம்பிளி ஆப்ஜெக்ட வச்சு கால் பண்ண மாட்டேன், கிளாஸ வச்சு ஸ்ட்ரெயிட்டாவே கால் பண்ணிடுவேன். கரெக்டா, ஸ்டாட்டிக் டெமோ டாட் பிரிண்ட்னு சொல்லி கால் பண்ணுவேன். அப்ப இந்த மெத்தட் என்னது, கிளாஸ் லெவல்ல ஆக்சஸ் கிளாஸ் லெவல்ல இருக்கு. ஆனா இப்ப கிளாஸ் லெவல்ல இருக்கிற மெத்தட், இந்த மெத்தடுக்கு இந்த கிளாஸ்க்கு நான் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த 2 ஆப்ஜெக்ட்ல அந்த நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கு நான் 2 கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ நீங்க வந்து இப்ப ஸ்டாட்டிக் டெமோ டாட் பிரிண்ட்னு சொல்லும் போது அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸோட வேல்யூ ஆப்ஜெக்ட் 1 ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட பேஸ் பண்ணி இருக்கணுமா, இல்ல நான் செகண்ட் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட பேஸ் பண்ணி இருக்கணுமான்ற ஆம்பிகுவிட்டி இஷ்யூ அதுக்கு வருது. நான் இப்ப எந்த ஆப்ஜெக்ட கிரியேட் பேஸ் பண்ணி இருக்கணும், இப்ப நான் சரி ஓகே இந்த ஆம்பிகுவிட்டி இஷ்யூ வருதுன்னா நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் வச்சாலும் ஏன் இந்த எரர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன், ஆனா ஆல் ஓவர் நான் இந்த எக்ஸிகியூஷன் இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணி முடிக்க வரைக்கும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் வச்சிருப்பேனான்னு கேட்டா கிடையாது. இட் டிபெண்ட்ஸ். சோ நான் வந்து என்னோட நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் which is not depending on the class level, which is going to depend on the object level, என்னோட ஆப்ஜெக்டோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதனால whenever you want to create a method of static, அதுக்குள்ள நான் ஸ்டாட்டிக் ப்ரொவைட் பண்ண கூடாது. பட் there is something, நம்ம வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி ஜாவால டைரக்டா சப்போர்ட் பண்ணாது பட் இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேனோ, அதே மாதிரி நம்மளோட நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்குள்ள ஐ மீன் ஸ்டாட்டிக் மெத்தட்ல நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸா டிஃபைன் பண்றதுக்கும் ஒரு வழி இருக்கு. எப்படின்னா, இங்க நீ ஒரு ஆப்ஜெக்ட ஆக்சஸ் பண்ணு பாராமீட்டர்ல, அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூவை இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ல பாஸ் பண்ற மாதிரி நீ கிரியேட் பண்ணலாம். which means ஸ்டாட்டிக் டெமோ இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட நான் வந்து அக்செப்ட் பண்றேன், அந்த நான் எந்த ஆப்ஜெக்ட ப்ரொவைட் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்டோட பிராண்ட்ன்ற வேரியபிள் என்ன செட் பண்ணிருக்காங்களோ, பிரைஸ்ன்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ செட் பண்ணிருக்காங்களோ அதை யூஸ் பண்ணுன்னு சொன்னா இப்ப அந்த எரர் போயிடும் and it will run. This is the scene behind the static வேரியபிள்குள்ள ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ள நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை ஏன் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்டாட்டிக்ன்றது கிளாஸ் லெவல்ல டிபெண்ட் பண்ணி இருக்கு, பட் நான் ஸ்டாட்டிக் அப்படின்னா கிளாஸ் லெவல் கிடையாது, which depends on the object level. அப்போ ஆப்ஜெக்ட் லெவல்ல டிபெண்ட் ஆயிருக்கிற அந்த வேரியபிளுக்கு நான் இப்ப மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா எந்த ஆப்ஜெக்டோட வேரியபிளோட வேல்யூவை நான் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு டவுட் வரும். அதனாலதான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்து அலௌடு கிடையாது. இப்போ நீங்க அதே வந்து அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா யூ நீட் டு அக்செப்ட் அ பாராமீட்டர். இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட நீங்க அக்செப்ட் பண்ணி நான் எந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்றனோ அதோட வேல்யூவை நீ செட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா then this error will go. First thing, static அப்படின்னா which depends on the class level, and then static மெத்தடுக்குள்ள நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை யூஸ் பண்ண கூடாது, பட் நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். Then if you want to achieve நான் ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ள நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா there is a rule, you need to accept the object of the class via parameter. அதுக்கு அடுத்து அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூவை நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா then it will work fine. Okay, then
another one thing, staticன்றத நம்ம வந்து வேரியபிளுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கு அடுத்து வந்து மெத்தடுக்கு யூஸ் பண்ணுவோம். there is another blockன்னு ஒன்னு இருக்கு, static blockன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. இப்ப உங்களுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும்னா ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது என்னது, கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு தெரியும். இப்ப கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, பப்ளிக்ன்ற ஆக்சஸ் மாடிஃபையர், ரிட்டர்ன் டைப் இருக்காது, அண்ட் தென் வந்து கிளாஸ் நேம். ஆஃப்டர் திஸ் நான் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன கொடுக்குறேனோ அது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது எக்ஸிக்யூட் ஆகும்னு எனக்கு தெரியும். கரெக்டா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் out.println of constructor னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகே ஓகே. இப்ப நான் whenever I'm creating an object for this class இந்த constructor கால் ஆகும். இப்ப நான் வந்து சிம்பிளி எனக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வேணாம், நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப நான் ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணாலே எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். கரெக்டா? எஸ். இப்போ நான் வந்து ஸ்டாட்டிக் பிளாக் அப்படின்னா என்னன்னா, which is also called first, கன்ஸ்ட்ரக்டருக்கும் முதல்ல ஒருத்தவங்களை கால் பண்ணுவாங்கன்னா அது இந்த ஸ்டாட்டிக் பிளாக் தான். ஆனா அதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஸ்டாட்டிக் பிளாக். ஓகேவா? இப்போ நான் கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணதையும் கால் பண்றேன். ஐ மீன் நான் வந்து அந்த மெத்தடுக்கு அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாட்டிக் பிளாக் கால் ஆயிருக்கு, தென் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. ஓகே, இப்ப நான் எகைன் இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். let's see, let's run the same. இப்போ ஸ்டாட்டிக் பிளாக் வந்து ஒன்லி ஒன் டைம் கால் ஆயிருக்கு, தென் கன்ஸ்ட்ரக்டர் வந்து 2 டைம் கால் ஆயிருக்கு. which means கன்ஸ்ட்ரக்டர் வந்து whenever we are creating an object each and every time வந்து கால் ஆகுது. பட் ஸ்டாட்டிக் பிளாக் அந்த மாதிரி கிடையாது. ஸ்டாட்டிக் பிளாக் ஆக்சுவலி என்னன்னா, நம்மளோட கிளாஸ் வந்து லோட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றது இந்த ஸ்டாட்டிக் பிளாக் தான். ஒன்ஸ் கிளாஸ் லோட் ஆனதையும் ஸ்டாட்டிக் பிளாக் கால் ஆகும். ஆஃப்டர் தட் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லோட் ஆகும் போது மட்டும்தான் இந்த ஸ்டாட்டிக்ன்றது கால் ஆகும். ஒவ்வொரு டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி லோட் ஆன கிளாஸ்ல இருந்தா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நமக்கு செட் பண்ணுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் எப்போ கிளாஸ் லோட் ஆகுதோ அப்ப மட்டும்தான் நமக்கு இந்த ஸ்டாட்டிக் பிளாக் கிரியேட் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலுமே கால் ஆகும். இப்ப நம்ம கிளாஸ் லோட் பண்றதுக்கு there is an method in Java, there is a class dot for name. இதுக்குள்ள வந்து நான் static demoன்னு சொல்லிட்டு சொல்றேன், static demo. இப்ப இந்த கிளாஸ் வந்து will throw an exception, class not found exception. One second. static demoன்ற கிளாஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சாரி, டபுள் கோட்ஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணேன், which is not a static demo. இந்த கிளாஸ் வந்து which is going to throw us a class not found exception. exception நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. once that session comes நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா கிளாஸ லோட் பண்ண போறேன் என்னோட கம்பைலர்ல. இப்ப ரன் பண்ணா கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகாது, ஏன்னா நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போது மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இப்ப இதை ரன் பண்ணனா யார் கால் ஆவாங்கன்னா ஸ்டாட்டிக் பிளாக் கால் ஆகும். ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிக் டெமோ எக்ஸெப்ஷன், ஸ்டாட்டிக் டெமோ ஃபார் கிளாஸ் லோடர் main.java file. கிளாஸ் லோடர்ல இருந்து என்ன எக்ஸெப்ஷன், class dot for name class demo. Do I need to give it like a package, static package dot static demo.
So package வழியா நான் பாஸ் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா கிளாஸ் லோட் ஆனதையும் ஃபர்ஸ்ட் டைம் யார கால் பண்றாங்க, ஸ்டாட்டிக் பிளாக்க கால் பண்றாங்க. ஓகே, இப்ப கிளாஸ் லோட் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து ஸ்டாட்டிக் டெமோக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இப்ப இதை ரன் பண்றேன். இப்ப என்ன ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல கிளாஸ் லோட் ஆயிருக்கு. கிளாஸ் லோட் ஆகும் போது மட்டும்தான் ஸ்டாட்டிக் பிளாக் கால் ஆகும். ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா நான் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கேன். ஐ மீன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் ஆகும்னா ஆல்ரெடி லோடான கிளாஸ்ல இருந்து தான் நான் ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ண போறேன். கரெக்டா? என் கம்பைலர்ல ஆல்ரெடி இந்த கிளாஸ் வந்து லோட் ஆயிருக்கும். அதுல இருந்து தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். தட்ஸ் வை ஸ்டாட்டிக் பிளாக் ஒன் டைம் மட்டும் பிரிண்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் டைம் ஒவ்வொரு டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் கீவேர்ட்னா ஒரு வேரியபிள்ல நீங்க ஸ்டாட்டிக்னு டிஃபைன் பண்றீங்கன்னா அந்த வேரியபிளோட வேல்யூ ஒன்ஸ் நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணாலும் ஃபார் த ஹோல் கிளாஸ் அந்த வேல்யூ தான் இருக்கும். தென் ஸ்டாட்டிக்ன்ற மெத்தட்னா என்ன, வித்தவுட் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் நான் வந்து அந்த கிளாஸ வித் கிளாஸ் நேமே என்னால அந்த மெத்தட கால் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள என்னால நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை டிஃபைன் வேரியபிள்ஸை கால் பண்ண முடியாது. பட் நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை கால் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் டிபெண்ட்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட். பட் ஸ்டாட்டிக்ன்றத ஆப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணி இருக்க போறது கிடையாது. சோ ஃபார் எ கிளாஸ் நீங்க மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் இந்த நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் எந்த வேல்யூவை செட் பண்ணணும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். டியூ டு ஆம்பிகுவிட்டி இஷ்யூஸ்னால ஜாவால நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்றது கிடையாது. அண்ட் தென் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ள யூஸ் பண்றதும் கிடையாது. அப்படியே உங்களுக்கு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ள யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா you need to pass the object as a parameter. Then only you can accept that value. Okay? Then அதுக்கடுத்து static blockனா என்னன்னு பாத்தீங்கன்னா once a class loaded in the compiler we will call first time when we are loading the class in a compiler அந்த டைம்ல நம்ம வந்து static block எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம static block எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் கீவேர்ட்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாலிமார்பிசம். லெட்ஸ் மூவ். If you have any doubts, let me clarify. After that, we'll move on to the polymorphism. 2 minutes நான் வெயிட் பண்றேன். நான் polymorphism package create பண்ணி classes create பண்றேன். If you want, you can ask the questions. Polymorphism. Okay. இந்த பாலிமார்பிசம்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். நோ டவுட்ஸ். ஆஃப்டர் திஸ் calculator class. Calculator. Okay. After that scientific calculator. Scientific calculator. Okay. இப்ப first thing calculator classல polymorphismனா என்ன? polymorphism poly அப்படின்னா என்னன்னா many, morphismனா in many forms. அதாவது polymorphism which means many forms. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்லயே பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹியூமன் பீயிங், நீங்க உங்களோட சிஸ்டர் ஆர் பிரதருக்கு சிப்ளிங்கா இருப்பீங்க, உங்க அம்மாக்கு குழந்தையா இருப்பீங்க, அதே வந்து உங்க தாத்தாக்கு பாட்டிக்கு வந்து கிராண்ட் சன்னோ கிராண்ட் டாட்டராவோ இருப்பீங்க, உங்க அத்தைக்கு மாமாக்கும் வந்து யூ வில் பி அன் மதர் இன் யூ வில் பி அ டாட்டர் இன் லா ஆர் சன் இன் லாவா இருப்பீங்க. சோ யூ ஆர் a single person, but the single person behaving differently in different relationships. So அதுதான் பாலிமார்பிசம்னு சொல்றோம். ஒரு ஆப்ஜெக்ட் தான், அது டிஃப்ரெண்ட் பொசிஷன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் ஆகும். அதுதான் இப்ப பாலிமார்பிசம் வந்து achieved in two types. ஒன்னு வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் தென் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். then method
overriding. இப்ப மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னு பார்ப்போம். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பைல் டைம் பாலிமார்பிசம். கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அதாவது நான் கம்பைல் பண்ணும் போதே சரி ஓகே நான் இந்த மெத்தடை தான் கால் பண்ண போறேன்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுதான் வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம். இப்ப மெத்தட் ஓவர் ரைடிங்ன்றதுல இங்க பாத்தீங்கன்னா ரைடிங்னு இருக்கா இந்த ஆர், சோ இட் இஸ் அ ரன் டைம் பாலிமார்பிசம். ரன் டைம் பாலிமார்பிசம். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரன் பண்ற வரைக்கும் எக்ஸிகியூஷன் வரைக்கும் எனக்கு இந்த மெத்தட் தான் கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே இருக்காது. அதுதான் வந்து ரன் டைம்ல எனக்கு இந்த மெத்தட கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். கம்பைல் டைம்னா நான் கம்பைல் பண்ணி முடிச்சதையுமே எனக்கு தெரியும் நான் இந்த மெத்தட தான் கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஆனா ரன் டைம் பாலிமார்பிசம்னா என்னன்னா நான் ரன் பண்ணும்போது அதாவது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் எனக்கு தெரியும் நான் இந்த மெத்தட கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் எனக்கு இந்த மெத்தட தான் நான் கால் பண்ண போறேன்னு எனக்கு எந்த ஐடியாவுமே இருக்காது. So this is the two types of polymorphism which we are using. Method overloading and method overriding. Method overloading na enna compile time polymorphism, method overriding na enna run time polymorphism. இப்ப நான் calculator என்ற கிளாஸ்ல simply ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். public int add ன்னு சொல்லிட்டு which is going to accept me a two parameters int a comma int b ன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுது. இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ ரிட்டர்ன் a plus b. இப்போ இது வந்து நார்மல் அடிஷன். இப்போ நான் ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஒரு 6 monthsக்கு அப்புறம் எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது. இப்போ எனக்கு வந்து 2 வேரியபிள்ஸ் ஆட் பண்ண வேணாம், 3 வேரியபிள்ஸ் ஆட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன், இது மெத்தட் 2 add 2 வச்சுக்கிறேன். ஆஃப்டர் தட் பப்ளிக் int add 3 வேரியபிள்ஸ் ஆட் பண்ணனும்னா add 3 int a int b int c int c ன்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். இதுக்குள்ள வந்து again நான் என்ன பண்றேன், return a plus b plus c ன்னு சொல்லி ஆன்சர் ப்ரொவைட் பண்ணிடுறேன் கால்குலேஷன். அடுத்து again வராங்க. again வந்து எனக்கு என்ன வேணும் சொல்றாங்கன்னா ஓகே நீ 3 எண்ணம் பண்ணிட்ட, எனக்கு 3 வேண்டாம், இப்ப எனக்கு என்னோட ரெக்குவயர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, 4 வேரியபிள்ஸ் நான் ஆட் பண்ணணும். அப்ப பப்ளிக் இன்ட்டு 4 வேரியபிள்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி 5 6 7ன்னு சொல்லிட்டு டில் ஒரு 10 வரைக்கும் கூட ஓகே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இன்னும் நிறைய போய்கிட்டே இருந்துச்சுன்னா நான் ஒவ்வொரு டைமும் அந்த மெத்தடோட நேம நான் மெமரி பண்ணி வச்சிருக்கணும். இப்ப வந்து 10 parametersனா add of 10, இது வந்து இப்போதைக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப add of 10 ஈஸியா தானே இருக்கா, அதை பண்றதுல என்ன பிரச்சனைன்னு யோசிக்கலாம். பட் ரியல் டைம்ல இட் இஸ் நாட் த சினாரியோ, ரைட்? எல்லா டெவலப்பர்ஸும் ஒரே மாதிரி இது பண்ணுவாங்கன்னு கிடையாது. இந்த கோட்ல இருக்கிற நான் வந்து செக் பண்ணணும். ஓகே இப்ப ஆட் 10னா 10 parameters தான் அக்செப்ட் பண்ணுதான்னு நான் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறமா அந்த மெத்தடை கால் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நான் என்ன பண்றேன், எல்லா மெத்தடுக்கும் சேம் மெத்தட் நேம வச்சிடுறேன். ஓகேங்களா? சேம் மெத்தட் நேம வச்சுட்டு நம்பர் ஆஃப் parameters நான் சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? இப்ப மெத்தட் நேம் சேம் தான். இப்ப எனக்கு 2 வேரியபிள் 2 வேல்யூ ஆட் பண்ணுனா இந்த 2 வேல்யூ இருக்க மெத்தட கால் பண்ணிப்பேன். 3 வேல்யூ ஆட் பண்ணுனா 3 வேல்யூ இருக்கிற மெத்தட கால் பண்ணிப்பேன். இதே 4னா 4 வேல்யூ இருக்கிற மெத்தட கால் பண்ணிப்பேன். எல்லாத்துக்கும் மெத்தட் நேம் என்னது, ஆட்ன்றது தான் மெத்தட் நேம். சோ மெத்தட் நேம்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. வேரியபிள் எனக்கு வேணும்னா நான் வேரியபிள் நேம நான் சேஞ்ச் வேரியபிள் ஐ மீன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எனக்கு வேற வேணும் அப்படின்னா நான் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பேன். பட் மெத்தட் நேம் சேம். இப்ப இன்னொன்னு என்னன்னா மெத்தட் நேம் சேம், மெத்தட் நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸும் சேம், பட் எனக்கு ரிட்டர்ன் டைப் வேற அப்படின்னா இதுவும் அக்செப்டபிள் தான். ஓகேவா? அண்ட் தென் ரிட்டர்ன் டைப் வேறனா உள்ள இருக்க வேல்யூஸும் டிஃப்ரெண்டா இருக்கணும். விச் மீன்ஸ் இப்போ ஒரு மெத்தட்னா நான் டிஃபைன் பண்ணிட்டேன் இதுதான் என் மெத்தட்னு சொல்லிட்டு, நீங்க இந்த மெத்தட நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுமா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு 2 பாராமீட்டர் தான் நான் டெசிமல் வேல்யூஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா சரி உள்ள இருக்க பாராமீட்டர்ஸோட டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் ஆன் தட் கால் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணிப்பேன். இப்ப எனக்கு வந்து
நான் வந்து இந்த 4 மெத்தடும் வச்சிருக்கேன். இப்ப மெயின் கிளாஸுக்கு போய் இந்த கால்குலேட்டர்ன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். மெயின் கிளாஸுக்கு வந்துட்டு கால்குலேட்டர் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வேணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இந்த கால்குலேட்டர்ன்ற கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்ப எனக்கு 2 வேல்யூ ஆட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல ஆட் ஆஃப் 2 கொடுத்துறேன். எனக்கு இப்ப வந்து டெசிமலோட வேல்யூ ஆட் பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல ஆட் ஆஃப் 1.1, 2.0. இதுக்கும் நான் மெத்தட் எழுதி வச்சிருக்கேன். அண்ட் தென் 3 வேல்யூஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல ஆட் ஆஃப் 1, 2, 3. 1, 2, 3. இதே 4 வேல்யூ ஆட் பண்ணுமா, நான் எல்லாத்துக்கும் மெத்தட் எழுதி வச்சிருக்கேன். சேம் மெத்தட் நேம் தான். நான் வேற மெத்தட கால் பண்ணணும்லாம் இல்ல, அதே மெத்தட் நேம்ல நான் கால் பண்ணனா இது என்ன பண்ணும், கம்பைல் பண்ணும் போதே என்ன, இதை ஏன் நான் கம்பைல் டைம் பாலிமார்பிசம்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கம்பைல் பண்ணும் போதே ஓகே இதுல 2 பாராமீட்டர் தான் இருக்கு, அந்த கிளாஸுக்கு போய் செக் பண்ணுங்க, 2 பாராமீட்டரும் இன்டீஜர்ல யார் இருக்கா, இவங்கதான் இருக்காங்க, அப்ப இந்த மெத்தட் தான் நான் கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அப்ப இந்த மெத்தட கால் பண்ணிப்பேன். ஆஃப்டர் தட் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 2 பாராமீட்டர் தான், ஆனா வந்து டெசிமல் டைப்ல வேல்யூ இருக்கு. அப்ப டெசிமல் டைப்ல இருக்கிற வேல்யூ யார்கிட்ட இருக்கு, இந்த மெத்தட்ல இருக்கு. அப்ப இந்த மெத்தட கால் பண்ண போறேன். ஓகே ஃபைன். அதுக்கு அடுத்து எகைன் 3 பாராமீட்டரோட ஒரு வேல்யூ இருக்கு அண்ட் 3மே வந்து இன்டீஜரல் டேட்டா டைப். அப்ப அந்த இன்டீஜரல் டேட்டா டைப் யாரு, இவங்க தான் 3 பாராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே சூப்பர். அதுக்கு அடுத்து 4 பாராமீட்டருக்கும் நம்ம கிட்ட வந்து மெத்தட் இருக்கு. இப்படிதான் வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம் ஓகே நான் இந்த மெத்தட தான் கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியோட இருக்கும். அண்ட் தென் நான் ரன் பண்ணும் போதும் என்னோட மெத்தட் எதுவோ அதை ரன் பண்ணிரும், which is what கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அண்ட் மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்ற ஒரு ஷார்ட் டெஃபினிஷன் பாருங்க. மீன்ஸ் சேம் மெத்தட் நேம் ஆனா டிஃப்ரெண்ட் பாராமீட்டர்ஸ். சேம் மெத்தட் நேம் பட் டிஃபரண்ட் பாராமீட்டர்ஸ். இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஓகே, இஃப் ஐ ரன் திஸ் கிளாஸ் சிம்பிளி எனக்கு அந்தந்த மெத்தட் எந்தெந்த மெத்தட் வேணுமோ அந்தந்த மெத்தடை போய் கால் பண்ணி ரன் பண்ணிரும். அவ்வளவுதான், எனக்கு ரன் பண்ணி ரிசல்ட்டும் கொடுத்துரும். இதுல வந்து நான் வந்து add 1, add 2, add 3 அந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ஸும் கொடுக்க வேணாம். சேம் மெத்தட் நேம் இருக்கலாம், பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப், வாட் எவர் இட் இஸ், that's up to us. ஆனா இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கணும். ஒரே மெத்தட் நேம் ஒரே வேரியபிள்னு கொடுத்தா அது எரர் த்ரோ பண்ணி. இப்ப இதையவே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன், எனக்கு எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர்னு பார்ப்போம். ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் பாலிமார்பிசம் டாட் கால்குலேட்டர். நீ கொடுத்துருக்கீங்க இல்லையா இந்த மெத்தட் which is already defined in this class, அதனால என்னால எகைன் வந்து இது பண்ண முடியாதுன்னு எரர் த்ரோ பண்ணிருச்சு. அப்ப என்ன பண்ணும், இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். சேம் மெத்தட் நேம ஒரே கிளாஸ்ல என்னால கொடுக்க முடியாது. சேம் மெத்தட் நேம் வித் சேம் பாராமீட்டர்ஸ் என்னால ஒரே கிளாஸ்ல கொடுக்க முடியாது. மெத்தட் ஓவர்லோடிங் இஸ் அச்சீவ்ட் via same method name but different parameters which is achieved in the same class. இதே different classல பண்ணீங்கன்னா அது same parameter same method overloading கிடையாது. இந்த கிளாஸோட மெத்தட் வேற அந்த கிளாஸோட மெத்தட் வேறன்னு ஆயிடும். இத வந்து என்ன எதுல அச்சீவ் பண்ணுவோம், inside a same class. ஓகேங்களா? This is what method overloading. Method overloading is another in your name என்ன சொல்லுவாங்க, compile time polymorphism. Okay, yes. இதுல என்ன related problem? What is the issue? Issue இல்லையே. Let us try running this again. ஓகே, மெத்தட் ஓவர்லோடிங் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா ஆக்சுவலா இதை ஏன் பாலிமார்பிசம்னு சொல்றோம்னு இன்னொருக்கா சொல்றேன். இப்போ ஆட்ன்றது ஒரு மெத்தட் நேம் தான், ஆனா இந்த மெத்தட் நேம் 2 பாராமீட்டர் வந்தா அதுக்கேத்த மாதிரி பிஹேவ் பண்ணுது.
இதே டபுள் டெசிமல் வேல்யூஸ்ல பேராமீட்டர்ஸ் வந்தா அதுக்கேத்த மாதிரி பிஹேவ் பண்ணுது. தென் 3 பேராமீட்டர்ஸ்னா அதுக்கேத்த மாதிரி, 4 பேராமீட்டர்ஸ்னா அதுக்கேத்த மாதிரி. சோ இந்த ஒரே மெத்தட் தான், same thing but behaving differently for different objects. That's why it is a polymorphism. Then method overriding. மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா இந்த சயின்டிபிக் கால்குலேட்டர்ல நான் என்ன பண்றேன், which is going to extends a calculator. இப்போ எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்குன்னா, நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மெத்தடை நான் எடுத்துக்கிறேன். இப்போ a பிளஸ் பின்னு நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க, ஓகே ஃபைன். என்னோட சயின்டிபிக் கால்குலேட்டர்ல நான் a பிளஸ் b a பிளஸ் பின்னு ஆட் பண்ணக்கூடாது, a பிளஸ் b பிளஸ் 10ன்னு ஆட் பண்ணுன்னு இருக்கு. அப்ப இந்த ஆட் மெத்தட் தான் scientific calculator which is going to extend a calculator. இப்போ இந்த add என்ற மெத்தட் சேம் திங், பப்ளிக் int add என்றதான் கால் பண்ணும், add என்றதான் மெத்தட் நேம், int a int b and then open close curly bracketல return a plus b plus 10 ன்னு சொல்றேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஆல்ரெடி பேரண்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தட சிம்பிளி த சேம் திங் தான், அதே மெத்தட் நேம், அதே நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், உள்ள இம்ப்ளிமெண்டேஷனை மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓவர் ரைடிங் எப்படி அச்சீவ் பண்ணுவீங்கன்னா, சைல்டு கிளாஸ்ல தான் மெத்தட் ஓவர் ரைடிங் அச்சீவ் பண்ண முடியும். சேம் கிளாஸ்ல எனக்கு ஆட்ன்ற மெத்தடுக்கு வேற இம்ப்ளிமெண்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன்னா இட் வில் த்ரோ அன் எரர், த மெத்தட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு. ஸோ சேம் கிளாஸ்ல மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ண முடியாது. மெத்தட் ஓவர் ரைடிங் கேன் பி அச்சீவ்டு வயா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். என்னோட எக்ஸ்டெண்டிங் கிளாஸ்ல இப்ப எனக்கு இந்த ஆட்ன்ற மெத்தடுக்கு வேற டெஃபினிஷன் கொடுக்கணும், வேற மாதிரி நான் வேற மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும்னா அதே மெத்தட் நேம், சேம் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நான் இங்க வந்து ஓவர் ரைட் பண்ணிருக்கேன், அதோட இம்ப்ளிமெண்டேஷனை சேஞ்ச் பண்ணிருக்கேன். தட் இஸ் வாட் ஓவர் ரைடிங். இப்போ இந்த polymorphism.javaல instead of creating an object for the calculator நான் என்ன பண்றேன், Control C. இப்போ சயின்டிபிக் கால்குலேட்டருக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி calc.add of 10,2னா 10 plus 2 20, சாரி 10 plus 20 is 30, 30 plus 10 is 40. ஏன்னா நான் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ண அப்படின்னா எனக்கு 40ன்றது பிரிண்ட் ஆகும். சைல்டு கிளாஸோட சாரி system.out.println தரமாட்டேன், system.out.println of இந்த சைடு. இப்ப இது ஏன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னோட சைல்டு கிளாஸோட ஆட் மெத்தடுக்கு போய் அந்த இம்ப்ளிமெண்டேஷனை ரன் பண்ணும். இப்போ நான் சைல்டு கிளாஸ் இப்ப இந்த ஆட்ன்ற மெத்தட் இருக்கு இல்லையா, இதை ஏன் நம்ம ரன் டைம் பாலிமார்பிசம்னு சொல்றோம்னா, இப்போதைக்கு நான் வந்து சயின்டிபிக் கால்குலேட்டர்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப நான் போனேன்னா சயின்டிபிக் கால்குலேட்டர்ன்ற கிளாஸ் which is going to extend a calculator class. அப்ப எனக்கு கம்பைல் பண்ணும்போது தெரியாது இந்த ஆட்ன்ற மெத்தடு பேரண்ட் கிட்ட இருக்கா சைல்டு கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு எந்த ஆட் மெத்தட கால் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் ஓகேன்னு சொல்லிட்டு இதை கால் பண்ண போறேன். அதனாலதான் இதுக்கு பேரு ரன் டைம் பாலிமார்பிசம், மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங்க சேம் கிளாஸ்ல நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் மெத்தட் ஓவர் ரைடிங் அச்சீவ் ஆகும். இப்ப எனக்கு இந்த கால்குலேட்டர்ன்ற கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு which is public void add calculator scientific calc. இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய மெத்தட் நேம் இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து நான் int a int b ன்னு சொல்லிட்டு வாங்குறேன். ஓகே, இப்ப variable name should be of small letter. Starting open close curly bracketல நான் என்ன பண்றேன், which is going to be a void, அதனால system.out.println calc plus a plus b. ஓகே, இப்ப
இந்த மெத்தடோட நேம் இவ்வளோ பெரிய நேமா இருக்கு. நான் என்ன பண்றேன், என்னோட சைல்டு கிளாஸ்ல ஓகே ஆட் கால்குலேட்டர் சயின்டிபிக் கால்சின்னு போடுறேன். ஓகே, இந்த சயின்டிபிக் கால்குலேட்டர் கிளாஸுக்கு போயிட்டு பப்ளிக் void add calculator scientific calci. ஓகே, இப்போ இதுக்குள்ள அதே மாதிரி ரெண்டு பாராமீட்டர் யூஸ் பண்றேன், int a, int b ன்னு சொல்லிட்டு ஓபன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல which is going to return me a system.out.println scientific calci ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்ப நான் இந்த கால்குலேட்டர்ல இருக்கிற சயின்டிபிக் கால்சிக்கு இங்க நான் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்கேன், +10 கொடுத்துறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மெயின் கிளாஸ்ல சிம்பிளி ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ system.out.println scientific calci. ஓகேங்களா, calc டாட் scientific calci ஓபன் க்ளோஸ் 10, 15. இப்ப என்னோட இம்ப்ளிமெண்டேஷன் என்னவா இருக்கணும், இந்த add calci 10 which is going, sorry, it is going to return a void. நான் இங்க system.out.println கொடுக்க கூடாது. ஓகே, 10 plus 15 னா 25, 25 plus 10 வந்து 35 பிரிண்ட் ஆகணும். இப்ப நான் இதை ரன் பண்றேன், which is printing me 25. ஏன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்ப இது எங்க வருதுன்னா பேரண்ட் கிளாஸ்க்கு வருது. ஆனா நான் சைல்டு கிளாஸ்ல அந்த மெத்தடை டிஃபைன் பண்ணிருக்கேன் தானே அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஆனா அதை நான் ரெக்கக்னைஸ் பண்ணல, ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய நேம்ல எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல நான் ரெக்கக்னைஸ் பண்ணல. சோ தேர் இஸ் @overrideன்னு சொல்லிட்டு ஒரு அனடேஷன் இருக்கு. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கம்பைலர் ஆட்டோ ஜெனரேட் பண்ணும்போதெல்லாம் இந்த @overrideன்னு இருக்கும். அப்படி ஓவர்ரைட்னா என்னன்னா பேரண்ட் கிளாஸ்ல இருக்க சேம் மெத்தடா அதே மாதிரி நீ இந்த கிளாஸ்ல ஓவர்ரைட் பண்ண நினைக்கிறேங்கிறது தான் இந்த ஓவர்ரைடுன்ற அனடேஷனோட கான்செப்ட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஓவர்ரைட்ல எரர் வருது. ஏன் அந்த எரர் வருதுன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இந்த ஓவர்ரைட் எப்ப வந்து நம்ம அனடேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சேம் மெத்தட் பேரண்ட் கிளாஸ்ல இருக்கும் போது அனடேட் பண்ணணும். ஆனா இங்க @override என்ன எரர் வருதுன்னு பாத்தீங்கன்னா மெத்தட் டஸ் நாட் ஓவர்ரைட் மெத்தட் ஃப்ரம் இட் சூப்பர் கிளாஸ். அப்படின்னா என்ன, சூப்பர் கிளாஸ்ல அந்த மாதிரி மெத்தடே இல்லைங்க, நீங்க என்ன மெத்தட ஓவர்ரைட் பண்ண சொல்றீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேக்குது. That is what the error means. So அத இப்ப இந்த ஓவர்ரைடுன்ற அனடேஷன் யூஸ் பண்ண காட்டிக்கு இங்கேயே எரர் வந்தது தெரிஞ்சதையும் நான் சிம்பிளி என்ன பண்றேன், இந்த கிளாஸோட சேம் மெத்தட் நேமை இங்க வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ டு அவாய்ட் சம் unnecessary errors இந்த மாதிரி அனடேஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். @overrideன்ற அனடேஷன் என்ன பண்ணும், நம்ம வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தட ஓவர்ரைட் பண்ணோம்னா இட்ஸ் ஓகே. அதே அந்த கிளாஸ்ல இல்லாத ஒரு மெத்தடுக்கு நான் @overrideன்னு கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் த்ரோ an error. வித் தட் எரர் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த மெத்தட் நேம் வந்து அங்க இல்ல போல, அதனாலதான் எனக்கு எரர் த்ரோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்ப நான் ரன் பண்ணேன்னா which will give me 35 as a result. Okay, this is how it is working. Polymorphism அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா which is a one object behaving differently in different situations. அததான் வந்து நம்ம polymorphismனு சொல்லுவோம். இப்போ 2 types of polymorphism இருக்கு. ஒன்னு வந்து method overriding and another one வந்து method overloading. method overloading னா என்னன்னா compile time polymorphism. method overriding னா என்னன்னா ரன் டைம் பாலிமார்பிசம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ரைடிங் ஆர், சோ ரன் டைம்லயும் ஆர் இருக்கு. சோ மெத்தட் ஓவர் ரைடிங்னா ரன் டைம் பாலிமார்பிசம். ஏன் கம்பைல் டைம் ஏன் ரன் டைம்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மெத்தட கால் பண்ணதையும் ஓகே இந்த மெத்தட தான் நான் கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதுதான் வந்து மெத்தட் ஓவர் லோடிங். இதே ஓவர் ரைடிங்னா என்னோட கிளாஸ் வந்து கண்டிப்பா பேரண்ட என் கிளாஸுக்கு கண்டிப்பா ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ் மெத்தட கால் பண்ண போதா இந்த கிளாஸ் மெத்தட கால் பண்ண போதான்னு எனக்கு தெரியாது. அதனால which is known as runtime polymorphism. இப்போ இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டைனமிக் மெத்தட் டிஸ்பேட்ச் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட் டிஸ்பேட்ச். அப்ப
டைனமிக் ஸ்டாட்டிக் மெத்தட் டிஸ்பேட்ச் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கம்பைல் டைம் பாலிமார்பிசம் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாட்டிக் மெத்தட் டிஸ்பேட்ச்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பேஸ்ட் ஆன் த பெராமீட்டர் எனக்கு தெரியும் எந்த மெத்தடை நான் கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். இது வந்து the மெத்தட் கால் வந்து கம்பைல் பண்ணும் போதே டிசைட் ஆனதுக்காட்டிக்கு which is a மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தட் டிஸ்பேட்ச். இதே டைனமிக் மெத்தட் டிஸ்பேட்ச் தான் என்னன்னா ரன் டைம்ல தான் எனக்கு தெரியும் எந்த மெத்தடை நான் கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. எனக்கு கம்பைல் டைம்ல எந்த மெத்தடை கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ which is known as dynamic method dispatch. கம்பைல் பண்ணும்போதே தெரிஞ்சா which is a static dispatch, method overloading, compile time polymorphism. எனக்கு ரன் பண்ணும்போது தான் தெரியும் அப்படின்னா ரன் டைம் பாலிமார்பிசம், மெத்தட் ஓவர் ரைடிங், டைனமிக் டிஸ்பேட்ச். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, லெட் மீ கிளாரிஃபை. பிகாஸ் பாலிமார்பிசம்ல இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், எனக்கு ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா ஜாவால என்னென்ன மாதிரி இன்னைக்கு நடத்துனதுல இருந்து மட்டும் என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியுங்களா? ஸ்டாட்டிக் பிளாக்னா என்ன, ஸ்டாட்டிக் கீவேர்ட்னா என்ன, ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன, ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆப்ஜெக்ட் இல்லாம கால் பண்றது, இஃப் ஐ நீட் டு அச்சீவ் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள கால் பண்ணணும்னா எப்படி கால் பண்றது, டைனமிக் மெத்தட் டிஸ்பேட்ச்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன, மெத்தட் ஓவர் லோடிங்னா என்ன, பாலிமார்பிசம்னா என்ன, வாட் ஆர் த 2 types ஆஃப் பாலிமார்பிசம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்னைக்கு நடத்துலதுல இருந்தே 10 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க. சோ நான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஜஸ்ட் தம்ஸ் அப் ஆச்சு கொடுங்க, ஓகேவா? இஃப் யூ லிசன் டு த கிளாஸ் ஃப்ரம் தி ஸ்டார்டிங், ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளால ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள ஸ்டாட்டிக் வேரியபிளை டிஃபைன் கால் பண்ண முடியுமா முடியாதா? எஸ் மீன்ஸ் தம்ஸ் அப், நோ மீன்ஸ் தம்ஸ் டவுன். ஐ வில் எக்ஸ்பிளைன். நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள ஸ்டாட்டிக் வேரியபிளை கால் பண்ண முடியுமா முடியாதா? லெட்ஸ் ஹாவ் அ இன்டராக்டிவ் செஷன். ஓகே, ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள ஸ்டாட்டிக் வேரியபிளை கால் பண்ணலாம். நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள நான் ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ண முடியுமா முடியாதா? இஃப் நோ, வேற ஏதாச்சும் வழியா கால் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஸ்டாட்டிக் வேரியபிள்குள்ள நான் ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ள நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை கால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிக்ன்றது which is bound together, ஒரு கிளாஸ். ஸ்டாட்டிக்னா which is common for a class. ஆனா நான் ஸ்டாட்டிக்ன்றது ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்து நீங்க ஸ்டாட்டிக்குள்ள கால் பண்ணணும்னு நினைச்சா எந்த வேரியபிளோட வேல்யூவை நான் வந்து அக்செப்ட் பண்றதுன்னு ஒரு டவுட் இருக்கும். அதனால கால் பண்ண முடியாது டைரக்ட்லி. பட் இஃப் யூ வாண்ட் டு கால், நீங்க என்ன பண்ணணும்னா சிம்பிளி யூ நீட் டு பாஸ் த கிளாஸ், பாஸ் விச் ஆப்ஜெக்ட் யூ வாண்ட் டு ரெஃபர், அண்ட் தென் அந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த மெத்தடுக்கு வேல்யூ அசைன், அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். தென் இட் வில் பி இஷ்யூ சால்வ்ட். ஆஃப்டர் திஸ் ஸ்டாட்டிக் பிளாக் எத்தனை டைம் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் கால் ஆகுமா? நோ. ஸ்டாட்டிக் பிளாக் ஒன்ஸ் நம்ம வந்து கிளாஸ் லோட் பண்ணும்போது மட்டும்தான் கால் ஆகும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கால் ஆகாது. ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கால் ஆகுறது கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிளோட வேல்யூவை நான் ஒன்ஸ் அசைன் பண்ணனா அது எல்லா ஆப்ஜெக்டுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டா ஆமா. ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிளோட வேல்யூ which is shared by the whole class. It is not restricted to the இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் அந்த வேல்யூ, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் அந்த வேல்யூ எல்லாம் கிடையாது. ஹோல் கிளாஸுக்கும் அந்த வேல்யூ அசைன் அக்செப்டபிள். தென் ஸ்டாட்டிக் மெத்தடை நீங்க கிளாஸ் நேம்ல டைரக்டா கால் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணணும்ன்ற நெசசரி கிடையாது. பட் ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணாலும் எனக்கு எரர் த்ரோ பண்ண போறது கிடையாது, இட் வில் ரன். பட் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் இஸ் நார்மலி கிளாஸ் வச்சுதான் கால் பண்ணணும் ஸ்டாட்டிக் பிளாக்க. அதுக்கு அடுத்து பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னா என்னன்னா which means
one object behaving differently for different situation, அதுதான் வந்து polymorphism. Polymorphism will be achieved in two ways. ஒன்னு வந்து method overloading and another one வந்து method overriding. இப்ப மெத்தட் ஓவர் லோடிங் அப்படின்னா என்னன்னா, கம்பைல் டைம் பாலிமார்பிசம் a method having compile time polymorphism, same method name but different number of parameters, அதுதான் வந்து method overloading, which is also known as static method dispatch. After that, method overriding na என்னன்னு பாத்தீங்கன்னா, which is a method overriding na என்னன்னா runtime polymorphism. இத வந்து சேம் கிளாஸ்ல நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது, which means same method name and same number of parameters. அது எப்ப மெத்தட் ஓவர் ரைடிங் அச்சீவ் பண்ணுவீங்கன்னா சைல்டு கிளாஸ்ல தான் அச்சீவ் பண்ண முடியும், which is known as dynamic dispatch method. Okay, dynamic method dispatch. And then இந்த overrideன்ற annotation நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, whenever நம்ம வந்து இப்ப நார்மலா குட்டியா ஒரு பேர் இருக்குன்னா இட்ஸ் ஓகே, பட் மெத்தட் ஓவர்ரைடுன்ற மெத்தட் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, அந்த சேம் மெத்தடா நம்ம வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ்ல ஓவர்ரைட் பண்றோம் இல்லையா, அப்ப வந்து நம்ம @override யூஸ் பண்ணுவோம். இந்த அனோடேஷன் என்ன பண்ணும்னா, இஃப் இந்த சேம் மெத்தட் பேரண்ட் கிளாஸ்ல இல்லன்றப்ப எனக்கு எரர் த்ரோ பண்ணும். அந்த கிளாஸ்ல இல்லாத மெத்தட நீ எப்படி ஓவர்ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படி ஓவர்ரைட் பண்ண முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லி எனக்கு எரர் த்ரோ பண்ணும். தட்ஸ் வாட் @overrideோட யூஸ். Is there any other doubts? For loading a class, there is a special method இருக்கு. இந்த மெத்தட் மூலமா கூட நான் வந்து கிளாஸ் லோட் ஆனதையும் ஸ்டாட்டிக்ன்ற பிளாக் கால் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்தேன், which means கிளாஸ்ன்ற கிளாஸ் நேம் and then for nameன்றது மெத்தடு. இன்சைட் திஸ் நான் என்ன கொடுத்தேன்னா பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸ் நேம் டபுள் கோட்ஸ்ல கொடுத்தப்ப ஒன் டைம் மட்டும்தான் வந்து கிளாஸ் லோட் ஆகும், அந்த ஒன் டைம் தான் ஸ்டாட்டிக் பிளாக் கால் ஆகும். வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கா இன்னைக்கு எடுத்த லெசன்ல? இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். அப்படி இல்லைன்னா லெட்ஸ் வைண்ட் அப். லெட் மீ வெயிட் ஃபார் 2 minutes. ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஐ வில் கிளாரிஃபை ஆர் எல்ஸ் வி கேன் வைண்ட் அப். நான் சொல்லி தர்றது உங்களுக்கு புரியுது தானே? Whatever I explained today, is it understandable? I hope there is no doubts from your end. எல்லாருக்குமே எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். Tomorrow there is another concept, interface abstraction. இந்த கான்செப்ட் வந்து எப்படி சொல்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் if you are a beginner. அது நான் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த கொஸ்டின், லைவ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. The happy news is once inheritance முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஐ மீன் ஊப்ஸ் கான்செப்ட் முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு ஃபார் ஷுர் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுவேன். அண்ட் தென் மண்டே ஐ வில் பி ஷெட்யூலிங் 2 hours ஆஃப் கால். அந்த 2 hours ஆஃப் கால்ல நான் உங்களுக்கு வந்து லைவா ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் அப்ப அது கிளாரிஃபை ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நாளைக்கு செஷனையும் மண்டே செஷனையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு நான் அப்ஸ்ட்ராக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் தென் மண்டே செஷன் விச் இஸ் ஆஃப் 8 to 10. அந்த 8 to 10ன்றது எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. நம்ம ப்ராஜெக்ட் முடிக்க வரைக்கும் அந்த செஷன் நான் கண்டினியூ பண்றேன். 8 to 9 நார்மலி ஷெட்யூல் பண்றேன். பட் இஃப் இட் இஸ் 8 to 9:30 நான் ஷெட்யூல் பண்றேன். இஃப் இட் எக்ஸ்டென்ஸ் till 10 வந்து அதை வச்சுப்போம், 1.5 hours to 2 hours. அந்த செஷன்ல நம்ம வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணலாம். இஃப் யூ ஹாவ் எனி டைட்டில், இந்த மினி ப்ராஜெக்ட் இந்த மாதிரி டெவலப் பண்ணி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா கேளுங்க, ஐ வில் டூ தட். ஓகே, அண்ட் தென் சாட்டர்டே there is a MySQL boot camp for 1 day from 10 o'clock to 1 o'clock. அதுக்கு அடுத்து வந்து 1 to 2 lunch break. After that வந்து 2 to 5 வந்து
again session இருக்கு. There will be Q&A sessions-உம் இருக்கு. ஸோ உங்களுக்கு MySQL லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம வந்து சாட்டர்டே செஷன் அட்டென்ட் பண்ணுங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 10 o'clock. First 3 hours and then next 3 hours. So 6 hours of session. அது வந்து 6 hours இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. 6 hours அவ்வளோ எக்ஸ்டெண்ட்லாம் கிடையாது. பட் ஐ ஹவ் ஷெட்யூல்ட் ஃபார் 6 hours. ஃபர்ஸ்ட் 3 hours கம்பல்சரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 to 4 or 2 to 5. It depends on our completion. உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸும் இல்லைன்னா 2 to 4 முடியலாம். அப்படி இல்லைன்னா 2 to 4:35. It depends on us only. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் வந்து 8 to 9 வந்து கோர் ஜாவா செஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. So far I have done 2 weeks of sessions. Thank you so much. We'll see you in another video. Bye bye.